கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தூய ஆவியாருடைய விழாவை கொண்டாட இருக்கின்ற நாம் இன்றைய நாட்களிலிருந்தே ஆவியினுடைய இறைவாக்கு நமக்கு தரப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள், உங்களுக்கு நான் துணையாளரை அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்துகின்ற அந்த தூய ஆவியார் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத் தருவார். இந்த உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியார் அனைத்தையும் கற்றுத்தருகிறார் என்றால் சான்று பகர கற்றுத்தருகிறார். உண்மையை வெளிப்படுத்த கற்றுத்தருகிறார். உண்மைக்காக இறுதி வரை நிற்கின்ற பலத்தை பெற்றுக்கொள்ள கற்றுத்தருகிறார். விசுவாசத்தோடு எந்த சூழ்நிலையிலும் நிலைத்து நிற்கின்ற சக்தியை அவர் பெற்றுத் தருகிறார். அவர் உண்மையை வெளிப்படுத்துகின்ற தூய ஆவியார். இந்த தூய ஆவியாரை பெற்றுக்கொண்டால் நாம் சான்று பகர்வோம். என்ன சான்று? கிறிஸ்துவே ஆண்டவர் என்பதை சான்று பகர்வோம். நம் வாழ்வாழ் செயலால் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நம் பேச்சினால் கிறிஸ்துவை காட்டிக் கொடுப்போம். பேதுரு இயேசுவினுடைய கைது செய்யப்பட்ட பிறகு அங்கே கைம்பெண்களோடும் அரசவை தலைவர்களோடும் பணியாளர்களோடும் பேசிய பேச்சை வைத்துக்கொண்டு, உன் பேச்சே நீர் யார் என்று காட்டிக் கொடுக்கிறது, நீயும் அவர்களில் ஒருவன் என்று அவரை குற்றம் சாட்டியது போல, இயேசுவோடு இருந்தால் தூய ஆவியினுடைய சக்தியினால் நாம் இயேசுவுக்கு சான்று பகர்வோம். நம் செயலால், சொல்லால், வாழ்வால் இயேசுவுக்கு சான்று பகர்வர்கள்தான் இயேசுவின் சாட்சிகள். நாமும் இயேசுவின் சாட்சிகள். இந்த கடவுளின் ஆவியாரை இன்று நம் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள நாம் தயாரிப்போம். ஒவ்வொரு நாளும் தயாரிக்கின்ற போது ஆவியின் துணை நம்மில் செயல்படுவதை பார்க்கலாம். ஆவியினுடைய அருள் நம்மில் செயலாற்றுவதை நாம் காணலாம். ஆவியின் வல்லமையான சக்தி நம்மில் இருப்பதை பார்க்கலாம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி போற்றி புகழ்வோம். நம்மையே தயாரிப்போம். கடவுளின் அதிசயமிக்க இந்த வல்லமையான கொடை நம் மீது இறங்க வேண்டும் என்று ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். இந்த அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, தூய ஆவியினுடைய சக்தியை கொடையாகவும் வல்லமையாகவும் குறிப்பாக துணையாளராய் நமக்காக பேசுபவராய், நமக்கு பதிலாக நிற்பவராய், கடவுளின் பிரசன்னத்தில் நமக்கு பதிலாய் பேசுபவராய் எங்களுக்கு கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த கொடைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த கொடையில் நாங்கள் மகிழ்ந்து திளைத்திருக்கவும் எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற தூய ஆவியாருடைய அருளாலும் வல்லமையினாலும் நாங்கள் வளமையாய் வாழ வரம் தாரும். அனைவரையே எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.